ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே மாங்காய் ஊறுகாய் எப்படி தயாரிக்கலாம்ன்றது. இப்போது நான் ஒரு 10 மாங்காய் எடுத்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை மாங்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக இது மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாங்காய்க்கு தேவையான உப்பை அதில் போட்டுருங்க. கல் உப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூனு தனியாத்தூள் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாய்த்தூள் வேண்டாம். இந்த காஷ்மீர் மிளகாய்த்தூள்னு விற்கிது பாருங்கள், அது வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். ஊறுகாவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அது உப்பு, தனியா, மிளகாய்த்தூள் இந்த 3 கலந்துடுங்க. கலந்து வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை தாளிக்கலாம். வாங்க தாளிச்சிடலாம். ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. மெயினாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெந்தயம் ரொம்ப முக்கியமானது. வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள் இப்போ தாளிச்சியாச்சு. இதை எடுத்து நம்ம அந்த மாங்காய் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம தாளிப்பு அதில் ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு கிளறிடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் வெந்தயம், கடுகு நல்லா வறுத்து அது தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம். தூள் பண்ணி வச்சுருக்கோம், இதை கலந்துடணும். வெந்தயம், கடுகு ரெண்டும் சேர்ந்த ஒரு பொடிங்க இது. இதை நல்லா வந்து வாணலியில் போட்டு நல்லா வறுத்து அதில் கொட்டிக்கணும். இப்போ அதையும் வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். கடைசியாக தான் அதை போடணும். கலந்து விட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை என்ன பண்ணுறீங்க, ஊறுகாய் ஜாடியிலையோ போட்டு வச்சுக்கோங்க. சில்வர் பாத்திரத்தில் இருக்க வேண்டாம். இல்லைனா கண்ணாடி பாட்டில் இருந்தால் கண்ணாடி பாட்டிலில் போட்டுருங்க. இல்லை பிளாஸ்டிக்கில் கூட போட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆனால் இந்த சில்வர் பாத்திரத்தை நம்ம வைக்க வேண்டாம். ஒரு 2 நாள் பொறுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு இதெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாங்காய் சீசன் இல்லைங்களா, இந்த மாதிரி செய்து வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் போய் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. இதை நம்ம வந்து ஒரு ஜாரில் போட்டு நம்ம நல்லா சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஊறுகாய் ஜாடி தாங்க இதுக்கு பெஸ்ட்டு, சேஃப்டியாக இருக்கும். அதனால் ஊறுகாய் ஜாடியில் இந்த மாங்காய் ஊறுகாவை நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 10 மாங்காய் தான் நான் போட்டு இது மாதிரி கலரி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றும் போது நீங்கள் வந்து ஒரு 10-20 மாங்காய் போடுறீங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும், அப்போ தான் நல்லது. இப்போ உடனே நான் ஒரு அரை மாங்காவோ ஒரு மாங்காவோ நம்ம ஊறுகாய் வைக்கணும் போது அப்போ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதுமானது. ஏன்னா இது எப்படியும் உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி வரும் உங்களுக்கு. அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுறது, அந்த பொருளுக்கு ஏற்றா போல் நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம தாளித்து நம்ம தனியாக எடுத்து சேஃப்டி பண்ணிக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மாங்காய் சீசனால் நிறைய மாங்காய் கிடைக்கும். அதனால் அது வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஊறுகாய் செய்து வச்சுட்டு கொஞ்சம் தொட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது மாங்காய். அந்த 2 நாளைக்கு ஒரு கிளறி வச்சுருங்க. இந்த மாதிரி கிளறி வச்சு மூடி கிளறிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.